Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு மினி ஷார்ட்ஸ் தான் பார்க்க போறீங்க. என்ன ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு மினி ஷார்ட்ஸ். ஓகே, மினி ஷார்ட்ஸ் தான் பார்க்க போறீங்க. என்ன ஷார்ட்ஸ்னாக்க இந்த ஷோ போறதுக்கு எங்களோட டங்குவர் எப்படிலாம் வருது, நாங்க அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றோம், அதெல்லாம் தாண்டி எப்படி போய் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றோம், இதெல்லாம் தான் பார்க்க போறீங்க. முக்கால்வாசி ஒரு 100%ல 50% திவ்யா மட்டும்தான் ஆடுவாங்க. மிச்சம் 50% தான் ரெண்டு பேர் பேரா ஆடுவோம். சோ இன்னைக்கு பேரா இல்ல சோலோவான்னு தெரியல, அங்க போனாதான் தெரியும். சோ போலாமா? வாங்க. போக்கு பேக் தூக்கிக்கிட்டு நடு ரோட்ல எப்படி போறோம்னு பாருங்க. எவ்வளவு பெரிய பேக். திவ்யா அங்க வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதா இருக்கு. முடியல. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். அப்பப்போ ஆட்டோ எதுவும் இல்ல. பஸ் பைபாஸ்ல தான் நிற்கும். பைபாஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி எங்க இருக்கோம்னாக்கா எங்கன்னா திண்டுக்கல்ல இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கோம். அது இந்த லக்கேஜ் தூக்கி இங்க பாரு. இந்த லக்கேஜ் தூக்கிட்டு போறதுக்கு முடியல. ஏன் நான் வந்துட்டு I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious. எல்லாரும் வாய்க்கு வந்த போலாம் பேசுவீங்க. யூடியூப்ல சம்பாதிக்கிறோம் நக்குறோம். யூடியூப்ல சம்பாரிச்சா நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். என்ன பண்றது? அதே நீங்க நினைக்கலாம் வேற வேலைக்கு போனா இதுக்கு இப்படி கஷ்டப்படணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. பிடிச்ச வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சாலும் பிடிச்ச வேலையை செய்யறது அது ஒரு சுகம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், திண்டுக்கல் போறோம்னு சொல்லியிருப்பேன். திண்டுக்கல் போறோம் நாங்க. எங்க போறோம்? சிவகாசியில தான் இப்ப இருக்கோம். வேன் வந்துகிட்டு இருக்கு, வெயிட்டிங். ஸோ வந்து இந்த ஷார்ட்ஸ் இன்னைக்கே போட்டா மேபி சிவகாசியில இருக்கிறவங்க வந்து பார்ப்பீங்க. நான் என்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போறோன்னு எனக்கே தெரில. வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படியா நாங்கள் வந்து பேக்கை தூக்கிட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா, பொதுவாக வந்து டான்சர்ஸ்லாம் டீம்ல இருப்பாங்க. நாங்கள் எந்த டீம்லயும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பர்மனெண்டா இந்த வேலை இல்லைல்ல. நம்ம சென்னையில அந்த டான்ஸ் யூனியன் அந்த இதுல தான் இருப்போம். இது வந்து அப்பப்ப வர்றதுனால இப்போ டீம்ல இருந்தாக்க கண்டினியூவா டீம்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் டீம் வரல. சிவகாசியில போயிட்டு திவ்யா ஆடுறத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஷார்ட்ஸ், இந்த மினி ஷார்ட்ஸ், மினி பிளாக். இது மினி பிளாக்.
வச்சுட்டு இப்படி பிக்காளி மாதிரி உட்காந்துருக்கோம் நானும் திவ்யாவும். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து இங்கேருந்து ஒரு நாங்கள் எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே போய் இறக்கி விடுவாங்க. அங்கே போயிட்டு பேசுகிறேன். தெரியுதா? இங்கே தான் அன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணோம். இங்கேயும் நம்ம ஃபேமிலி நிறைய பேர் வந்து எங்கள் கூட பிக்ஸ் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் போய் எங்கே ஏறினோமோ அங்கே இறங்கிட்டு பேசுகிறேன். ஏன்னா ஓகே, ஃபைனலாக வந்து விலாகோட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ நேற்று பண்ண மார்னிங் அண்டு நைட் இந்த 2 ஷோவுமே நான் போட்டிருப்பேன். திவ்யா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது நேற்று நைட்டு வந்து நான் பண்ணேன். பட் ஆனால் என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுச்சுனாக்கா, திவ்யாவை எடுக்கிறதுக்கு நான் இருக்கேன் வீடியோ, பட் என்ன எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஃபோனை வந்து யாரும் நம்பி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஆடுறது மட்டும் எடுத்துருக்க முடியாது. கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். நான் ஆடுறது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வ்ளாகு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி மினி வ்ளாக் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷோஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாலாம் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது. கஷ்டப்படணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத நம்பி எங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் மினி விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி மினி விலாக் வேணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை. அப்புறம் திவ்யா எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. திவ்யா தூங்கிட்டு இருக்கா, அதனால தான் நான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே பை பை. கடைசியாக வந்து மனசு கேட்கல உங்கள்கிட்ட வந்து திவ்யாவை காட்டாமல் நம்ம வந்து இந்த விலாகில் விட்டு போகிறதுக்கு மனசே கேட்கல. ஸோ அதனால தான் உங்கள் திவ்யாவை எழுப்பி உட்கார வச்சுருக்கோம். ஸோ என்ன திவ்யா, நல்லா தூக்கம், செம்ம டயர்டு. நிஜமாவே ரொம்ப டயர்டு தான். இந்த இது கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான் எல்லா வேலை. இல்லை, எல்லா வேலையுமே கஷ்டம்தான். அதில் இந்த வேலையும் கஷ்டம். பேசு. இந்த வேலை ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகே காய்ஸ், உங்கள் திவ்யாவை நான் வந்து எண்டில் காட்டேன். ஓகே, இந்த மாதிரி மினி வ்ளாக் வேணும்னாக்கா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி மினி வ்ளாக் வேணும்னாக்கா கமெண்ட் பண்ண சொல்லு. மினி வ்ளாக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்துருக்கோம். எப்பயுமே வந்து என்ன சொல்றது, ஃபுல் லென்த்தா எடுப்போம். இந்த வாட்டி வந்து ரொம்ப ஷார்ட்டா எடுத்திருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்கோம். நான் சொல்றேன் ட்ரை பண்ணிருக்கோம், பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி மினி வ்ளாக் போடணும்னு ஆசை எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அந்த டைம்ல அந்த மைண்ட் செட் வராது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அச்சோ நம்ம இதை மினி வ்ளாகா எடுத்துக்கலாமே அப்படின்னு வரும். என்னவோ மாமா கறி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மினி வ்ளாகா எடுத்துருக்கோம். குட் பை. ஏன்னா டைம் இல்ல, இங்க வந்து டைமே கிடையாது. அங்கன்னா நம்ம வீட்டுல உட்கார்ந்து பேசலாம், ஏதாவது ஃபன் பண்ணலாம். நான் ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணி இவ்வளவு ஏதாவது டிஃப்ரெண்டா பிராங்க் பண்ணுவேன், இல்லைன்னா அவ ஏதாவது யோசிச்சு என்ன பண்ணுவா. ஸோ ஆனா இந்த பிராங்க் எதுவுமே கண்டே பிடிக்க முடியாது. நிஜமாவே நான் அவளை பிராங்க் பண்றது அவள் கண்டுபிடிக்க மாட்டான், அவன் என்ன பிராங்க் பண்றது நானும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ரியல் லைஃப்லேயே வந்து கொஞ்சம் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி, வடிவேல் கோவை சொல்லலாம், இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கப்பல்ஸ். நாங்கள் ரொமான்டிக் கப்பல்ஸ் கிடையாது. வீடியோவில் மட்டும்தான் ரொமான்டிக் இருக்கு. ரியல் லைஃப்ல ரொம்ப ஃபன் கேரக்டர். ஸோ அதனால வந்து அந்த பிராங்க் என்ன நிஜமே பிராங்க் தான் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இன்னொரு 5 டேஸ்க்கு இங்கே தான் இருப்போம். 4 டேஸ்க்கு இங்கே தான் இருப்போம். இந்த மாதிரி மினி வ்ளாக் வேணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 4 டேஸ் கூட நான் வந்து ரொம்ப எடுத்து 4 டேஸையும் மினி வ்ளாகா போடணும் அப்படின்னாலும் ஓகே, இல்லை டே பை டே மினி வ்ளாக் போடுங்க அப்படின்னாலும் ஓகே. எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. நான் மறக்காம கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே गाइस, பை பை. லவ் யூ. நல்லவே இல்ல, நானே நல்லா தான் இருக்கேன்.